வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு டெலிஷியஸான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரியாணி தோற்று போகும். செய்கிறது ரொம்ப ஈஸி. 1 பாட் ரெசிபி தான். லஞ்சுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு பண்ணாலும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு ரெசிபி. இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பேன் அடுப்பில் வச்சுடுங்க. குக்கிங் ஆயில், ரம்ப இலை, 5 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 1 ஜாதி பத்திரி, 1 அன்னாசிப்பூ. இதை வந்து தாளிப்புக்கு கொட்டிடலாம். இதோட 1 கப் அரிசி எடுத்துருக்கனால 1 வெங்காயம் எடுத்துருப்பேன். 1 வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். பட்டை கிராம்பெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேருங்க. ஒரு ஆர்க்கு கருவேப்பிலை. வெங்காயம் வந்து கோல்டன் கலர் வரண்டாம், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா ஆனா மட்டும் போதும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. தக்காளி, ஒரே ஒரு சின்ன தக்காளி போடுங்க, தக்காளி நிறைய வேண்டாம். புதினா, மல்லித்தழை, கொஞ்சமா மல்லித்தழை மட்டும் மீதி இருக்கட்டும், கடைசியா டெக்கரேஷனுக்காக போடுறதுக்கு. ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். காரத்துக்கு உங்களுக்கு தேவைக்கு போட்டுடுங்க. நான் ஒரு 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கப் அரிசி எடுத்துக்கனால 2 கப் அளவுக்கு தேங்காய் பால். தேங்காய் பால் வந்து நல்லா கொதி வந்துட்டு, இப்போ வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்ச ஜீரக சம்பா அரிசியை சேர்த்துடலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, தனியா பொடி எதுவுமே கிடையாது. ஜீரக சம்பா அரிசிங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் இதை வந்து விசில் போட்டு ஒரு விசில் வந்தோடனே சிம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரைஸ் பாருங்க, நல்லா உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் ஒரு டேஸ்ட்டு, ரொம்ப ஒரு வாசம். இந்த ரம்ப இலையை எடுத்துடலாம். உதிரியாக ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு டெலிஷியஸான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரியாணி தோற்று போகும். லஞ்சுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.